பிசி ஸ்லோவாக இருக்கா, அதை இன்க்ரீஸ் பண்ண ஹார்ட் டிஸ்க் பதிலாக எஸ்எஸ்டிக்கு மாறலாம்னு இருக்கீங்களா? அதை மாற்றுறது எப்படி, மாற்றுற பின்னாடி வேகம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். பேசிக்காக 2 டைப் எஸ்எஸ்டி இருக்குங்க. ஒன்று SATA டைப், இன்னொன்று NVMe டைப் எஸ்எஸ்டி. இந்த ரெண்டுலேயும் சிறந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா அது NVMe டைப் எஸ்எஸ்டி தாங்க. இந்த சிஸ்டத்தில் எப்படி NVMe இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு, எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உங்கள் பிசி NVMe டைப் எஸ்எஸ்டி சப்போர்ட் பண்ணுமான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாம் இப்போ பார்க்க போகிற பிசியில் NVMe டைப் எஸ்எஸ்டிக்கு சப்போர்ட் இல்லை, SATA டைப்புக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ நாம் NVMe PCI கார்டு அடாப்டர் யூஸ் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதாங்க அந்த கார்டு. இது கூடவே ஃபிக்ஸிங் ஸ்க்ரூ டிரைவர், தெர்மல் ஜெல் பேட் எல்லாம் வந்திருக்கு. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா பிசிபி ட்ராக்ஸ், 2 கெப்பாசிட்டர், 4 LED தான் இருக்குது. வேறு எந்த எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டும் கிடையாது. LED பவர் இண்டிகேட்டருக்காக இண்டிகேட்டிங் ஃபங்க்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இது PCIe Express கார்டுங்க. PCI Express 3.0 கார்டு. இதில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு தான் ட்ராக் இருக்குது, மீதி இடம் சும்மா காலியாக தான் இருக்குது. இந்த பாதியாக இருக்கிற கார்டில் இருக்கிற ட்ராக் மட்டுமே போதும். இதனோட ஸ்பீடு நல்லா இருக்குது, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் பாதி ட்ராக் இல்லை, இது ஏமாத்திருக்காங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பேக் சைடு ஆல்சோ சேம், அதே மாதிரி தான் இருக்குது. பாதிக்கு மட்டும்தான் காப்பர் ட்ராக் இருக்குது, மீதி இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது. மீதி இருக்கிற பாகம் யூஸ் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். பிசிஐ கார்டு ஸ்லாட்டில் டைட்டாக ஃபிட் பண்ணுறதுக்கு இது தேவைப்படுது. இனி வாங்க நம்ம வாங்கியிருக்கிற NVMe SSDயை பற்றி பார்க்கலாம். இது ஹார்ட் டிஸ்க்குக்கும் SATA டைப் SSDக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. இது Crucial P3 500GB NVMe SSDங்க. இது M.2 2280 டைப்பில் இருக்குது. இது அன்பாக்சிங்கை நம்ம பார்க்கலாம். உள்ள ஒரு SSD, ஒரு ஸ்க்ரூ, ஒரு மேனுவல் இருக்குது. இது P3ங்கிறது 3rd ஜென்ரேஷன், M.2ங்கிறது கனெக்டிங் டைப், 2280ங்கிறது 22ங்கிறது விட்த்து, 80ங்கிறது லென்த்துங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் தான் காம்பனன்ட்ஸ் எல்லாமே இருக்குது, இன்னொரு சைடு பிசிபி ட்ராக் மட்டும்தான் இருக்குது. இந்த SSDயை பிசிஐ கார்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். பிசிஐ கார்டில் இருக்கிற ஸ்லாட்டில் SSDயை 30 டிகிரி ஆங்கிளில் வச்சு ஃபிட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக சொருகாதீங்க, கொஞ்சம் மேலே தூக்கி ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்த ஸ்க்ரூ நட்டை SSD சைட்லேயும், ஸ்க்ரூ கார்டோட பின் சைட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் பிசிஐ கார்டுக்கும் SSDக்கும் இடையில் ஒரு கேப் இருக்கும். நட்டு பார்த்தீங்கன்னா நட்டில் சென்டரில் ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டெப்பு SSDயோட அந்த கர்வ்டு செக்ஷனில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வைக்கணும். இது ஸ்க்ரூ நட்டு தான்.
நட்டை எஸ்எஸ்டி சைடில் அந்த ஸ்டெப்பில் வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த கேப் வர மாதிரி இருக்கும். சப்போஸ் மாற்றி ஸ்க்ரூவை ஆப்போசிட்டில் வச்சிட்டிங்கன்னா டச் ஆயிரும். கார்டும் பிசிஐ கார்டும் எஸ்எஸ்டியும் டச் ஆயிரும். ஓகேங்க, ஃபிட் பண்ணியாச்சு. இது மேலே இருக்க ஒரு ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். இந்த கேப் இருக்கணும். அடுத்து நம்ம கம்ப்யூட்டரில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதாங்க நம்ம அப்கிரேட் பண்ண போகிற சிஸ்டம். இங்கே பாக்ஸில் பார்க்குறது SATA டைப் எஸ்எஸ்டிக்கான ஸ்லாட்டு. NVMe டைப் எஸ்எஸ்டி போட்டாலும் ஃபிட் ஆகும், ஆனால் ஒர்க் ஆகாது. இந்த பாக்ஸில் பார்க்குறது தான் PCIe ஸ்லாட்டு. இதனோட வெர்ஷன் 3.0. இப்போ நம்ம எஸ்எஸ்டியை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிசி எஸ்எஸ்டியில் ஒட்டிருக்கிற ஸ்டிக்கரை நம்ம தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஹீட் சிங்க் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ஸ்டிக்கரை எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே அந்த தெர்மல் ஜெல் பேடை ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஹீட் சிங்கை ஃபிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிக்கரை மட்டும் எடுத்துக்கிறேன். என்னோடய யூசேஜ் ரொம்ப கம்மி. நான் தெர்மல் ஜெல் பேடோ ஹீட் சிங்கோ யூஸ் பண்ணலை. செக் பண்ணி பார்த்துட்டேன், என்னது அவ்வளோ ஹீட் வரல நான் யூஸ் பண்ணுற ரேஞ்சுக்கு. ஸ்லாட்டில் அந்த ஸ்டெப்ஸ் பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க, எஸ்எஸ்டி ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வேலை இருக்குங்க. அது என்னென்னா ஓஎஸை ஹார்ட் டிஸ்க்லேருந்து காப்பி பண்ணி எஸ்எஸ்டியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு பூட்டிங் ஆப்ஷனை எஸ்எஸ்டிக்கு சேஞ்ச் பண்ணணும். இதுக்கான தனித்தனி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. மேலே ஐ பட்டனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம சிஸ்டம் ஹார்ட் டிஸ்கில் பூட் ஆகிறது எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு ஏறக்குறைய ஸ்பீடப் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. இது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பாருங்கள். 50 செகண்ட் ஆகுது. பூட் ஆகிறதுக்கு 50 செகண்ட் ஆகுது. அடுத்ததாக நம்ம எஸ்எஸ்டியில் ஓஎஸ் ரன் ஆக போகுது. இதையும் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். 20 செகண்டில் பூட்டப் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஷாப், ஐடியூன்ஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணும்போதும் பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஓகே, நன்றி நண்பர்களே, தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்